அதிகமாக ஸலவாத்து சொல்றது வாழ்க்கையில் நோய் நோம்பலம் அற்ற வாழ்க்கையை கட்டாயமாக உண்டாகும். இது வேற எங்கேயும் போக தேவையில்லை. சமகாலத்தில் மிஸ்ர் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை பற்றி ஒரு மார்க்க அறிஞர் பதிவு செய்கிறார். ஒரு கணவனை இழந்த ஒரு மனைவி இருந்தான், ஒரே ஒரு மகன். அந்த மகனுக்கும் திடீரென ஒரு பயங்கரமான வியாதி நோய் ஏற்பட்டுட்டு இப்போ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இப்போ வைத்தியர்களும் ஆப்ரேஷன் செஞ்சாங்க. ஆனால் ஃபஅஜஸல் அதிப்பா, வைத்தியர்களும் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் வந்து ஆப்ரேஷன் செஞ்சுட்டு அப்படியே கைவிட்டுட்டாங்க. சொன்னாங்க, இதுக்கு பின்னால் எங்களால் முயற்சி செய்கிறதுக்கு இயலாது, அல்லாஹுடைய உதவித்தான் வரணும். பெண் கவலையோட வீட்டுக்கு போகிறா, ஒரே ஒரு மகன் இரவுல அப்படியே உட்கார்ற வரலாறுன்னு இப்படியே எழுதுறாங்க. இது சமகாலத்தில் நடந்தது. ஃபஜலசத்தில் இரவு வீட்டில் தாய் உட்கார்ந்தான். அல்லாஹ்விடத்தில் கையேதி துவா செய்ய ஆரம்பித்தான். செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே என்ன தெரியுமா எழுதுறாங்க, ஃபஅல்ஹமஹுல்லாஹு பிகஸ்ரத்தி ஸலாத்தி அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லணும் என்றது உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா போட்டான். அதிகமாக இரவில் என்ன செஞ்சான்னு சொன்னால் காணத்து சொல்லி தொழ ஆரம்பிச்சா. அப்படியே நீண்ட இரவு தொழுதா, துவா செஞ்சா, அதிகமாக இந்த ஸலவாத்தை ஓதினா அடுத்த நாள் காலையில் வைத்தியசாலைக்கு அவசரமாக வருமாறு ஒரு ஒரு கோல் வருது. உடனடியாக போயிட்டு பார்த்தா தஃபாஜல் அதிப்பா, வைத்தியர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. சொல்றாங்க, பிஹுலுவி மரதிஹி மின் ஜஸதிஹி, இவருடைய உடம்புல நோய்வாய்ப்பட்டதற்குண்டான எந்த அறிகுறியும் எந்த அடையாளமும் இல்லையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணியமானவர்களே நோய் முழுமையாக உடம்பை விட்டும் அகழ்ந்து அதுக்கு பின்னால சந்தோஷமாக இப்பையும் அந்த ஊரில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை அந்த மார்க்க அறிஞர் பதிவு செஞ்சிருக்கிறார். அப்போ அதிகமாக அந்த நோய்கள் இல்லா போகணும் என்ற அந்த நீயத்தோட அதிகமாக ஸலவாத்து சொன்னால் கண்ணியமானவர்கள், குறிப்பாக வெள்ளிக்கிழமை இரவில் மற்ற காலங்கள்லையும் அதிகமாக ஓதுறதுக்கு ஏறும். அதிகமாக ஓதுறதுனால நோய் நிவாரணமும் இருக்கு. அது மாத்திரமல்ல, என்ன பெரிய சிக்கல் பிரச்சனை தேவைகள் இருந்தாலும் அதிகமாக இது ஓதும். ஒரு நாளைக்கு இது வச்சு ஒரு 100 அல்லது ஒரு 300 ஸலவாத்துக்கள் அல்லது 1000 ஸலவாத்துக்கள். கண்ணியமானவர்களை ஆதாரம் தேடாமல் அல்லாஹு தாலாவிடத்தில் கையேதியால் அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய இந்த ஸலவாத்தினால எனக்கு நீ பரிபூர்ணமான என்ற தேவைகளை பூர்த்தி செஞ்சு தாண்டு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு தருவான். எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. சுஃபியான் சௌரி அலைஹி ரஹ்மா இவங்க ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா